வணக்கம் மக்களே. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொரியன் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரியஸான பியாண்ட் ஈவிலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ டோட்டலா 16 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்க 16 மணி நேரம் செலவிடணும். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் நான் இந்த சீரியஸை நான் வந்து கண்டினியூஸா என்னால் பார்க்க முடியல. அண்ட் ஒரு 3 வீக்ஸ் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் இது கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ஒவ்வொரு எபிசோடோட டைம் டியூரேஷன் அப்படின்றது இருந்தது. ஸோ அதனால என்னால் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் இல்லைனா 2 எபிசோட் அப்படி தான் வந்து பார்க்கறதுக்கு டைம் கிடைச்சது. அண்ட் இந்த சீரியஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அண்ட் ஆடியோ வந்து அவைலபிளா இருக்குது. அண்ட் இந்த சீரியஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.1. அண்ட் இந்த சீரியஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம். ஒரு தரமான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரியஸை நீங்க போய் பாருங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமா இருந்தது. அண்ட் இந்த சீரியஸோட ரேட்டிங்குமே நான் பேர் சொல்லிடுறேன். என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 9 கொடுப்பேன். அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்ம கொரியன் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னாலே வந்து அவனுங்க ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி நமக்கு வந்து பயங்கரமா ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீரியஸ் தான். இதுல எல்லாமே அட்டகாசமா இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது மட்டும் தான் எனக்கு நெகட்டிவா பட்டது. மற்றபடி இந்த சீரியஸ் அப்படின்றது நீங்க இப்பவே இந்த ரிவ்யூ கூட பார்க்காம நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒண்ணு. அடுத்த சீரியஸோட கதையை பத்தி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ போலீஸ் ஆபீசர் 20 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய தங்கச்சி கொலைக்காக சந்தேகத்தின் பேர்ல வந்து கைது செய்யப்படுறாரு. ஆனா போதிய எவிடன்ஸ் இல்லாதனால அவர் விடுதலை செய்யப்பட அதுக்கப்புறம் அவரு போலீஸும் ஆயிடுறாரு. ஆனா அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து இவர் தான் அவரோட தங்கச்சி கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேக பார்வையிலே வந்து அவர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நேரத்துல இந்த கரண்ட் டைம் லைன்ல இவர் வேலை பார்க்குற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெரிய இடத்து பையன் ஒருத்தன் இன்ஸ்பெக்டரா வரான். ஸோ இவங்க 2 பேரும் ஒரே டீமா தான் வந்து வேலை செய்யறாங்க. பட் ஆனா 2 பேருக்கும் ஒத்து போகவே போகாது. 2 பேருமே எதிரும் புதிர் மாதிரி. புதுசா வந்த போலீஸ் ஆபீசருக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு சந்தேகம், இவன் தான் பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி வந்து அவனுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யும். ஸோ இப்ப 20 வருஷம் கழிச்சு திரும்பவும் இதே மாதிரி ஒரு கொலை சம்பவம் திரும்ப நடக்குது. இப்ப 2 பேரும் வெவ்வேறு துருவங்களா இருக்காங்க. ஆனா இந்த கொலையை செஞ்சவங்க யாரு, 20 வருஷம் முன்னாடி நடந்த கொலைக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கா, ஹீரோவோட தங்கச்சி கொலையில இருக்கக்கூடிய அந்த மர்மம் என்ன, இது எல்லாத்தையும் நோக்கி இவங்க 2 பேரும் தங்களுக்கு உண்டான பாணியில விசாரிக்க ஆரம்பிக்க கடைசியில என்ன நடந்தது அப்படின்றத ரிவீல் ஆகுறது தான் வந்து இந்த சீரியஸோட கதை. ஸோ இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு ரைட்டிங் அப்படின்றது அட்டகாசமா இருக்கும். சீரியஸ் ஆரம்பிச்சு கொஞ்சம் எபிசோட்லயே வந்து கொலையாளி அப்படின்றவனை கண்டுபிடிச்சாலும் அடுத்து என்ன பண்ண போறாங்க பார்த்தா, சார் இது இல்ல எண்டு, இதுக்கு மேல வேற ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்து, நான் சொல்றது 6வது எபிசோட்லயே கிட்டத்தட்ட ஐ திங்க் கொலையாளி கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 10 எபிசோட்ல வேற மாதிரியான ஒரு ரைட்டிங்ல ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட் வச்சு அல்டிமேட்டா எழுதியிருப்பாங்க. சும்மா மிரட்டி விட்டுருவாங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல வரக்கூடிய எந்த ஒரு கேரக்டருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்றது இருக்காது. ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து கதை நகர நகர அந்த கேரக்டர் ஆர்க் அப்படின்றது வந்து அட்டகாசமா இருக்கும். நம்ம ஒரு கேரக்டர் டம்மின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த கேரக்டருக்கு வேற ஒரு ட்விஸ்ட் வச்சு சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸ் கூடயும் நமக்கு செமையான ஒரு கனெக்ட் இருக்கும். பொதுவா கொரியன் சீரியஸ்னாலே அந்த சீரியஸ்ல வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களோட பேர் அப்படின்றது பெருசா மண்டைக்குள்ள நிக்கவே நிக்காது. பட் இந்த சீரியஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த கேரக்டர்ஸோட பேர் எல்லாம் உங்க மனசு அப்படியே பதிஞ்சிரும். அந்த அளவுக்கு தரமா வந்து இந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படின்றது வந்து இந்த சீரீஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. அண்ட் அதே மாதிரி யூகிக்க முடியாத அளவுக்கு தரமான திரைக்கதை அப்படின்றது இதுல இருக்கு. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுல வரக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் வந்து அட்டகாசமா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாம் வந்து சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சீரியஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வலு சேர்த்திருக்கும் அப்படின்றத வந்து மறுக்கவே மாட்டேன். அண்ட் நடிகர்கள் எல்லாருமே வந்து இதுல அட்டகாசமா நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அந்த ஸ்மைல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். மனுஷன் நடிப்புல பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு ஹீரோ அவரா இருக்கட்டும், மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா இருக்கட்டும், வில்லன் கேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அட்டகாசமா நடிச்சிருப்பாங்க. அண்ட் பர்டிகுலரா எனக்கு பார்க் ஜியாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரோட ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி சூப்பரான கேரக்டரா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கும் நம்ம ஹீரோவுக்குமான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அன்பு, கேரிங், அதே மாதிரி கான்ஃபிளிக்டும் வரும். இது எல்லாமே வந்து நமக்கு சூப்பரா கனெக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த சீரீஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஹீரோ 2 பேரோட அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி மாறும். அதெல்லாம் வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல அல்டிமேட்டா இருந்தது. அண்ட் இந்த சீரீஸோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சில எபிசோட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ தான். பிகாஸ் ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம். அதே மாதிரி கடைசியில 2 எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போன மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த சீரீஸ்ல எனக்கு பெருசா நெகட்டிவ்ஸ் அப்படின்றது பெருசா எதுவுமே தோணல. நீங்க ஸ்லோ நரேஷன்லாம் எனக்கு பெருசா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சீரியஸ்
செம ஒர்த்தாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான சீரிஸ் தான் இந்த பியாண்ட் ஈவில். ஸோ இந்த சீரிஸ்க்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.1, என்னுடைய ரேட்டிங் வந்து கண்டிப்பாக 10க்கு 9 கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்களும் இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட் மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.